அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு அரசு வழங்குகிற 15,000ல் பள்ளிவாசலுக்கு 5,000 கொடுக்கணும் என்கிறார்கள். இந்த பணத்தை வாங்கலாமா? இதில் அரசு கொடுக்குறதுல இவங்க எப்படி கேட்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது என்னண்டு. ஆனால் ஏதோ சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அரசாங்கத்திலேருந்து சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு தொகையை 15,000 கொடுக்குறாங்களாம் ஒரு ஆளுக்கு. அதை வாங்கி தர்ற முயற்சியை ஜமாத்தார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜமாத்தார் என்ன செய்கிறது, அவங்கள ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதுக்கு வழிகாட்டி அதன் மூலமாக ஒரு 15,000 வாங்கி கொடுக்குறாங்களாம். வாங்கி கொடுக்கும் பொழுது 15,000 தர்றோம்ல, 5,000 பள்ளிவாசலுக்கு கொடுக்கணுங்கிறாங்களாம். பள்ளிவாசலுடைய முயற்சியில் அந்த கடனை சிறுபான்மை மக்களிடமிருந்து சிறுபான்மை மக்களுக்கான அந்த உதவித்தொகையை அரசாங்கத்தில் நாங்கள் தான் வாங்கி தர்றோம். வாங்கி தர்றதுனால 15,000 கையெழுத்து போட்டு நீ 10,000 வாங்கிக்க, 5,000 பள்ளிவாசலுக்கு அப்படின்னு சொல்லுகிறார்களே. இப்போ நம்ம அதை வாங்கலாமா? 15,000 பொய் எத்தனை கையெழுத்து போடுறோம்? 10,000 வாங்கிட்டு 15,000 கையெழுத்து போடுறது ஒரு அயோக்கியத்தனம் தானே. அது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இது பச்சை ஹராம். எந்த ஒரு மனிதனுக்கு சொந்தமானதையும் அவனுடைய மன திருப்தி இல்லாமல் அவனாக தந்தாலே தவிர வாங்கிறது ஹராமு. எல்லாம் சொல்லி காட்டுறான். 4வது சூறாவில் 29வது வசனம் சொல்கிறான், யாயுள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தாக்குழு அம்பாளக்கும் பயணக்கும் பில் பாத்திலி, உங்களுடைய செல்வங்களை தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க, உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் சாப்பிட்றாதீங்க. இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் அன் தராலு மின்கும், நீங்கள் மனமுவந்து செய்து கொள்கிற வியாபாரம் மூலமாக தவிர, வியாபாரத்து மூலம் சாப்பிட்லாம். 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு நான் விற்பேன், 2 ரூபா சாப்பிடுவேன். இது மன விரும்பி அவன் தர்றான், நான் மன விரும்பி நான் வாங்கிக்கிறேன். அப்படி மனம் விரும்பி தருகிற வியாபாரம் வழியாகவே தவிர நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிறருடைய பொருளை சாப்பிடாதீங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட 5,000 ரூபா கேட்குற? அவனுக்கு கொடுப்பதற்காக கவர்மெண்ட்டு தருது. நீ இடையில வாங்கி கொடுக்குற ஒரு சேவையை செஞ்சின்னு சொன்னால் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அல்லது அதுக்காக வேண்டி நீ மெனக்கெட்டு ஒரு நாள் சம்பளத்துக்கு போட்டிருக்குறோம், அதுக்கு மெனக்கெட்டு உங்களுக்கு செய்ய முடியலை, நாங்கள் போய் அலைஞ்சு வாங்கிட்டு வர்றோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடலாம். அது எதுக்கு? அது நியாயமானதாக போயிடும். 5,000 ரூபா தாண்டு கேட்டால் என்னங்க அநியாயமாக இருக்குது? பள்ளிவாசலில் இப்படி ஹராம் கொள்ளடிக்கணுமா? அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு இப்படிலாம் பணம் சேர்க்கணும்னு இருக்கான்னு கேட்குறேன். இது இப்படி செஞ்சாங்கன்னா பெரிய தப்பு. இன்னும் சொல்ல போனால், யூதர்கள் சபிக்கப்பட்டதுக்கு முக்கியமே காரணம் என்னென்னு கேட்டால், அக்கலிஹிம் அம்பாள நாசிபில் பாத்திலி, அநியாயமான முறையில் மக்களுடைய பணத்தை தின்ற காரணத்தினால் அவங்க சபிக்கப்பட்டார்கள். 4:161 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்ன கசீரம் என்னல் அஹபாரி ஒரு ருஹ்பானி, அதாவது யூத கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஏக்குருன் அம்பாள நாசிபில் பாத்திலி, அநியாயமாக முறையில் மக்களுடைய பணத்தை சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு 9:34 சொல்லி காட்டுறான். அதனால் மக்களுடைய பணத்தை நீங்கள் அதை வாங்குவதற்கு ஒரு ரீசன் இருக்கணும். நீங்கள் அதுக்கு உழைச்சிருக்கணும், பாடுபட்டுருந்தால் அதுக்கு ரீசனபுளான தொகைத்தானே நீங்கள் வாங்கினேன். ஜமாத்திலேருந்து முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செலவு? ஜமாத் இந்த மாதிரி சேவை செய்யத்தானே உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. உங்களை பள்ளிவாசல் தலைவர் ஆக்கி வச்சது எதுக்காக வேண்டி தான்? இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்வீங்கன்னு தான் ஆக்கியிருக்கிறாங்க. அது தொண்டாக செஞ்சுட்டு போகணும். இல்லை அதுக்கு ஒரு சின்ன செலவு இருக்குது, ஒரு ஆளை போய் அலைஞ்சு வாங்கிட்டு வர வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கொடுப்போம், 200 ரூபா கொடுன்னு வாங்கிக்கலாம். அவர் மனம் தருவார். அதை அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் மனமும் தருவார். இப்போ அவர் இந்த கேள்வி கேட்டதில் இருந்த எவ்வளோ நொந்து போய் கேட்குறாரு, ஹலால் ஆகுமா இது? மனமூந்து தந்தாலே தவிர மற்றது எப்படி ஹலால் ஆக முடியும்? அதனால் பள்ளிவாசல் அப்படி கேட்டாங்கன்னா அது பச்சை ஹராம். அது